Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் Gobi Sudha. அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து பலகாரம் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய போறது அப்பம். வெல்லம், வாழைப்பழம், ஏலக்காய் இது மூணையும் நல்லா மிக்ஸியில் அடிச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசி மாவு சேர்த்து நம்ம ஒரு 1 hour ஊற வச்சுக்கலாம். அது வந்து என்னன்னா நல்லா ஊறிச்சினா தான் வந்து அப்பம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆப்ப சோடா யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்போவே வந்து சுட்டுக்கலாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி ஆப்ப சோடா யூஸ் பண்ணாமல் செய்கிறதுனால ஒரு 1 hour ஊற வச்சுக்கிறோம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்பத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரிசி மாவை வறுத்துக்கலாம். அதாவதுன்னா ரொம்ப வறுக்கக்கூடாது. இதை வந்து கை சூடு இருக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். அரிசி மாவு நல்லா கை சூடுக்கு நம்ம வறுத்துட்டோம். அடுத்து நம்ம ரெடி பண்ணுறது அப்பம். ஒரு கப் அரிசி மாவுக்கு நம்ம 1/2 கப் அளவுக்கு வெல்லம் போடணும். இது கூட வாழைப்பழம் வந்து ஆப்ஷனல் தான். இது வந்து சின்ன பழமாக போகிறதுனால நான் 2 பழம் போடுறேன். பெருசாக இருந்தால் நீங்கள் 1 பழமே போட்டுக்கோங்க. இது கூட நம்ம ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி இது வந்து ஒரு 3 ஏலக்காய் கலவாக இருக்கும். இதையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். வாழைப்பழம், வெல்லம், ஏலக்காய் இந்த 3ஐயும் நம்ம அரைச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டோம். 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது 1 சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதாவது 1/2 கப் வெல்லம் போட்டோம். நம்ம 1 கப் அளவுக்கு அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அப்பத்துக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 1 hour வந்து நல்லா ஊறட்டும். லாஸ்ட்டில் நம்ம அப்பம் வந்து சுட்டு எடுத்துக்கலாம். இது நம்ம எண்ணெயிலையும் பொரிச்செடுக்கலாம், பனியாரக்கல்லையும் நம்ம சுட்டு எடுக்கலாம். அவ்வளோதான். இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அப்பம் மாவு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அப்பம் ஊற்றி எடுத்துக்கலாம். நம்ம இது டீப் ஃப்ரை பண்ணாமல் பனியாரக்கல்லில் தான் ஊற்றி எடுக்க போகிறோம். நம்ம ஊற்றிக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கலாம், அப்பம் சுட்டுக்கலாம். இப்போது ஒரு இதில் வச்சு துணியில் வச்சுட்டு அதாவது இந்த மாதிரி இருக்கும் நூல் த்ரெட்டு தான் இது. நம்ம அப்படியே இதை தொடச்சிக்கலாம். அப்பம் நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா வேகட்டும். அப்பத்தை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். நம்ம எல்லாத்தையுமே திருப்பி போட்டோம். இது ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம அப்பம் எடுத்துக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அப்பம் ரெடி. ரவா லட்டுக்கு நம்ம அதாவது நெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். இதுக்கு நம்ம 1.25 கப் அளவுக்கு நம்ம ரவை எடுத்துக்கலாம். இதை வந்து நெய்யில் நல்லா வறுத்துக்கலாம். இது ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ண ரவை தான். இருந்தாலும் நம்ம நெய்யில் வந்து வறுத்துட்டோன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து ரவா லட்டு வந்து என்னென்னா நம்ம ஹல்வா எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு வந்து சுகர் சிரப் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். ரவையை நம்ம நல்லா வறுத்துட்டோம். இது நல்லா ஆற வைக்கணும். இப்போ வந்து நம்ம அடுத்தது என்னென்னா சுகர் சிரப் காய்ச்சிக்கலாம். இது கூட கொஞ்சம் ஏலக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக செய்கிறது. ரவா லட்டு மில்க் எதுவும் ஆட் பண்ணாமல் சுகர் சிரப்பில் வச்சு நம்ம செய்கிறது. அவ்வளோதான். இது ரெடி ஆயாச்சு. இது நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆற வச்சுக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இதுக்கு சுகரை போட்டுக்கலாம். நம்ம இதுக்கு 3/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறோம். நம்ம இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இது நம்ம 1 கம்பி பதம் அளவுக்கு அப்படியே காய்ச்சிக்கலாம். இப்போது நல்லா கரைஞ்சிருச்சு. அதாவது பார்த்திங்கன்னா அப்படியே வந்து லைட்டாக வர ஆரம்பிக்கும். இது வந்து நல்லா பிசுப்பாக இருக்கும். அதாவது நம்ம தொட்டனா பிசுப்பாக இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி ரவை வச்சுருக்கிறோம். வறுத்த ரவையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து முந்திரி திராட்சையை நம்ம வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாகிடும். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா உருகட்டும். உருகினதுக்கப்புறம் நம்ம முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரியும் திராட்சையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு நம்ம ரவை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரவா லட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் பிடிச்சிக்கலாம்.
ரவா லட்டு நம்ம பிடிச்சி வச்சாச்சு. கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரவா லட்டு ரெடி. அப்பம் ரெடி. கிருஷ்ண ஜெயந்திக்கு நான் பலகாரம் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். மறந்தும் பிறன்கூடு சூழற்க சூழின் அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு. மறந்தும் பிறருக்கு தீங்கு செய்யக்கூடாது. அப்படி தீங்கு செய்தால் அறக்கடவுள் அதற்குரிய தண்டனையை தருவார்.